கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். முரசொலி மாறன் குடும்பத்திற்கு சொந்தமான சன் குழுமத்திற்குள் பூசல் வெடித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலாநிதி மாறனின் சன் டிவி ஏமாற்றுதல், சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக நோட்டீஸில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறன் சகோதரர்களிடையே நிலவும் பிளவை moneycontrol.com தற்போது வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் அனுப்பும் இரண்டாவது நோட்டீஸ் இது என்று குறிப்பிட்டிருக்கிறது moneycontrol.com. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், moneycontrol.com அதில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலின்படி பிளவை ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறதே, என்னென்ன தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? 2003ஆம் ஆண்டு ஏற்கனவே போடப்பட்ட அந்த எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட் பிரகாரம் இருக்கக்கூடிய விஷயங்களை கலாநிதி மாறன் பின்பற்றவில்லை என்று சொல்லி அவருடைய சகோதரர் தயாநிதி மாறன் மத்திய சென்னை எம்பி தற்போது லீகல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். ஜூன் 10ஆம் தேதி இதற்கான நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான இந்திய அளவில் ஒரு முக்கியமான நெட்வொர்க் நடத்தக்கூடிய கலாநிதி மாறன் மீது அவருடைய சகோதரி பாத்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம காவியா மாறன் உள்ளிட்டோருக்கும் இந்த நோட்டீஸ் என்பது காவேரி மாறன் உள்ளிட்டோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு நிறுவனங்களுக்குள்ளே சகோதரர் பிரச்சனை வந்திருக்கிறது. ஏற்கனவே சன் டிவி கலைஞர் அலுவலகத்தில் குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வந்தது. சில கருத்து மோதல்கள் காரணமாக அவர்கள் பிரிந்து வந்து தற்போது நடத்தி வந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் மூலியமாக இந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் இன்னமும் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். 7 பேருக்கு இந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவேரி கலாநிதி அவருக்கும் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாநிதி மாறனுடைய மனைவியாக இருக்கிறார். அதே போல ரவி ராமமூர்த்தி அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடராஜன், சிவசுப்பிரமணியன், ஸ்ரீதர் சுவாமிநாதன் உள்ளிட்டோருக்கு அட்வொகேட் சுரேஷ் மூலியமாக ஜூன் 10ஆம் தேதி தேதியிட்ட நாளில் இந்த லீகல் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா 2 பேரும் இணைந்து ஆரம்பித்தார்கள். ஆனால் தயாநிதி மாறன் எம்பியாக இருப்பதால், அவர் அரசாங்க பணி இருப்பதால், அவர் சில கணக்கு வழக்குகளை காட்டுவதால் அவர் நேரடியாக தலையிடாமல் இருந்தால், ஆனால் தற்போது சில ஷேர்கள் தொடர்பாக பேசும்போது இருவருக்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதாக இந்த கட்டுரை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த லீகல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதற்கான அந்த ஆதாரமும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. முக்கியமாக தற்போது இந்த சன் குழுமத்தை நடத்தி வரக்கூடியவர்கள் கலாநிதி மாறன் மற்றும் அவருடைய மனைவி காவேரி கலாநிதி ஆகியோர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு முக்கியமான லீகல் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இதற்கு என்ன மாதிரியான எதிர்வினையை கலாநிதி மாறன் ஆற்றுகிறார் என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இரண்டாவது நோட்டீஸ் இது என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே என்றால் இது நீண்ட காலமாக நடந்து வருகிறதா ரமேஷ்? நிச்சயமாக இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே இவர்கள் இருவருக்கும் மனக்கசப்பு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. முரசொலி மாறனுடைய 2 மகன்கள் தான் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தவர். குறிப்பாக 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கத்திலும் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு 2004இல் அமைந்த மன்மோகன் சிங் அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தவர். மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களுக்கிடையே தற்போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய சகோதரர் மீதே லீகல் நோட்டீஸை கொடுத்திருக்கிறார் கலாநிதி மாறன். இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய சென்னை திமுக எம்பியாக இருக்கிறார் தயாநிதி மாறன். அவர் தற்போது தன்னுடைய சகோதரரை எதிர்த்து இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறார். இதற்கு என்ன மாதிரியான எதிர்வினைகளை அவர் ஆற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். 7 பேர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2003ஆம் ஆண்டு இந்த மீடியா கம்பெனி ஆரம்பிக்கும் போட்ட போது இருந்த விதிகள் மீறப்பட்டிருப்பதாக அந்த லீகல் நோட்டீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மணி லாண்டரிங் உள்ளிட்ட விஷயங்களும் இதில் ஈடுபட்டிருப்பதாக தயாநிதி மாறன் தெரிவித்திருக்கிறார். தயாநிதி மாறன் ஏற்கனவே 2024 கடந்த ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது சில முக்கியமான அந்த தேர்தல் தொடர்பான பத்திரங்கள் அபிடேவிட்ல தன்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதையெல்லாம் காட்டியிருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய ஷேர் தொடர்பாக சன் டிவி குழுமத்தில் தன்னுடைய ஷேர் தொடர்பாக இந்த நோட்டீஸ் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.
கலாநிதி மாறனின் சன் டிவி ஏமாற்றுதல் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக நோட்டீஸில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சன் டிவி பங்குகளை கையாள்வது 2003ஆம் ஆண்டு இருந்த நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் அனுப்பும் 2வது நோட்டீஸ் இது என்று moneycontrol.com குறிப்பிட்டிருப்பதன் மூலமாக இது இன்றைக்கல்ல, ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருவது என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. கலாநிதி, காவிரி உள்பட 6 பேருக்கு தயாநிதி மாறன் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த மேலதிக தகவல்களை அறிவதற்காக நாம் மாறன் சகோதரர்களை தொடர்பு கொள்ள முயன்றோம். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. கலாநிதி மாறனின் சன் டிவி ஏமாற்றுதல் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக நோட்டீஸில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சன் டிவியின் பங்குகளை கையாள்வது 2003ஆம் ஆண்டு இருந்த நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாறன்கள் இடையிலான பிளவை இந்த வெளியீடு அப்படியாக காட்டுகிறது. கலாநிதி, காவிரி உள்ளிட்டோர் மீது சிவில், கிரிமினல் நடவடிக்கைகளை எடுக்க கோரியும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தயாநிதி தனது சகோதரர் கலாநிதி மாறனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாக moneycontrol.com செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதனை நாம் பார்க்கிறோம்.